அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு பின்னாடி பல வீரர்களின் போராட்டம் இருக்கிறது. சுதந்திரம் என்பது நமக்கு எளிமையாக கிடைத்ததல்ல, மாறாக பல வீரர்களின் போராட்டத்தாலும் விடாமுயற்சியாலும் கிடைத்தது. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த பரிசு அல்ல, சுதந்திரம் என்பது பலரின் தியாகத்தால் கிடைத்த உரிமையாகும். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இந்தியா இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அனைத்து உரிமைகளையும் பறித்து கொண்டார்கள். மக்களிடமிருந்து வரி வசூலிப்பதிலிருந்து வளங்களை பறிப்பது முதல் அனைத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு எதிராக இந்தியாவின் ஒவ்வொரு இடங்களிலும் எதிர்வினை போராட்டங்கள் வெடித்தது. அதில் தமிழகம் குறிப்பிடத்தக்கது. அத்தகைய தமிழகத்தில் போராட்டத்திற்காக போராடினவர்களின் பட்டியலை ஒருவரை எடுத்துக்கொண்டு இவர்தான் சிறந்தவர் என்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து சுதந்திரத்திற்காக போராடின அனைவருமே தியாகிகளும் சிறந்தவர்களும் என்பதே உண்மையான விஷயம். அவர்களில் சிலவரை நான் உங்களிடம் சுருக்கமாக நினைவு கூற ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக போராடினவர்களில் வரலாற்றை புரட்டும் போது நம் நினைவில் முதலில் வருபவர் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். இவர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்து ஆங்கிலேயரிடமே துணிச்சலான கூடிய வார்த்தை கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, கழனிவாள் உழவர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அன்று கொஞ்சி விளையாடும் என் குலப்பெண்ணிற்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனை எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி என்று அவர் கூறிய வார்த்தையும் துணிச்சலும் இன்றும் நம் நினைவில் இருக்கிறது. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள விரும்புவது அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும், பயத்திற்காக உண்மையை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக நம் நினைவில் வருபவர்கள், அதென்ன வருபவர்கள், இவர்கள் இரட்டையர்களாகவே இருந்து ஆங்கிலேயர்களையே அஞ்ச விட்டவர்கள் என்று அழைக்கப்படும் சின்ன மருது பெரிய மருது என்று அழைக்கப்படும் மருது சகோதரர்கள். இவர்களின் பலமே அவர்களின் ஒற்றுமைதான். பல மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நின்றார்கள். இவர்களின் துணிச்சலே மக்களின் நாட்டு உணர்வை வெளிக்கொண்டு வர முக்கிய பங்காக இருந்தது என்று கூறலாம். இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒற்றுமையாக இருந்தால் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்பது. அடுத்ததாக நம் நினைவில் வருபவர் பொருளாதாரத்திற்காக போராடிய தியாகியான கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் வ.உ.சி. அவர்கள். அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களும் கப்பல் நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்று போராட்டத்தில் இருந்தார். அக்காலகட்டங்களில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் கடல் வாணிகத்தில் அதிகமாக இருந்த போதிலும் இந்தியர்களும் நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்று அவர் நிறுவின முதல் இயக்கம்தான் சுதேசி கப்பல் நிறுவனம். இவர் இந்தியாவின் பொருளாதாரத்திற்காகவும் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் போராடிய தியாகி. இவர் வாழ்க்கையிலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது விடாமுயற்சி எப்பொழுதும் கைவிடாது என்பது. யார் சொன்னது ஆயுதங்கள் ஏந்தி மட்டும்தான் ஆங்கிலேயருக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று? மாறாக தன்னுடைய வார்த்தைகளாலும் மக்களிடையே உணர்ச்சியை தூண்டியவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு தன் வார்த்தையாலும் கவிதையாலும் தூண்டியவர்தான் மகாகவி பாரதியார் அவர்கள். இவர் மக்களின் மனதில் தைரியத்தையும் நாட்டுப்பற்றையும் கொடுத்தவர். அவர் சொல்லிய வார்த்தையில் சிறப்பான வார்த்தை, யாரிடமும் அஞ்சக்கூடாது, நாட்டை நேசிக்க வேண்டும், அறிவுடன் செயல்பட வேண்டும் என்ற வார்த்தை அக்காலகட்டங்களில் பலர் மனதில் ஒரு புரட்சியை விதித்தது. அடுத்ததாக நம் நினைவில் வருபவர் கொடி காத்த குமரன் என்று அழைக்கப்படும் திருப்பூர் குமரன். அது ஏன் அவருக்கு மட்டும் கொடி காத்த குமரன்? எத்தனையோ பேர்கள் கொடிகளை காத்திருக்கிறார்களே, ஏன் அவருக்கு மட்டும் கொடி காத்த குமரன்? ஏனென்றால் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தின் போது அவர் அடிபட்டு கீழே விழுந்த போதிலும் அவர் கையில் இருக்கும் நம் தேசிய மூவர்ண கொடியை அவர் கீழே விடவில்லை. அவரே உயிர் இழந்தாலும் நம் நாட்டின் உரிமை இழக்கக்கூடாது என்று அவர் முழு முயற்சியோட கைகளில் கொடியை ஏந்திப்படியே செத்தார் என்பதால் அவருக்கு அந்த பெயர் கொடி காத்த குமரன் என்று சிறப்பான பெயர் அவரிடம் கிடைக்கும். அடுத்ததாக கடைசியாக ஒருவரை கூற ஆசைப்படுகிறேன். போராட்டங்களில் ஆண்களுக்கு மட்டுமே ஆதிக்கம் இருந்ததா என்று கேட்டால் அது மிகையாகாது. ஏனென்றால் வீரங்களில் நிறைந்த தமிழகத்தில் தமிழ் பெண் வீரர்களும் இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு தமிழகத்தின் பெண் தமிழரசி என்று அழைக்கப்படும் வீரப்பெண் வேலு நாச்சியார் அவர்களும் இருந்திருக்கிறார். அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் என்பதால் அவர் கணவரை கொன்றார்கள். இருந்த போதிலும்
ஆங்கிலேயரின் கோட்டைக்கே சென்று தம் நாட்டின் கொடியை பறக்கவிட்டு ஆயுதமேந்தி நின்ற அக்காலத்து ஆட்சியாளர் பெண்ணில் ஒருவர் அவர். இத்தனை இழப்புகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை தியாகங்களை கடந்துதான் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை பேணி காப்பதே நம் மிக முக்கியமான கடமை. பேணி காப்பது என்றால் நம் கடமை என்றால், போராட்டத்தில் இரத்தம் சிந்தினது அவர்கள் கடமை என்றால், நன்றாக கல்வி கற்று ஒழுக்கமுடன் செயல்பட்டு நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்ற சின்ன சின்ன விஷயங்களில் அடங்கும் அந்த கடமை. அப்படி என்று பார்த்தால், நாம் பார்த்த இந்த ஒவ்வொரு வீரர்களும் நமக்கு ஒன்றை கற்றுத்தந்துதான் போயிருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்தால் துணிச்சல், மருது பாண்டியர்களை எடுத்தால் ஒற்றுமை, வ.உ.சி. அவர்களை எடுத்தால் விடாமுயற்சி, பாரதியாரை எடுத்தால் சுதந்திர உணர்வு, கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரரை எடுத்தால் தியாகம், வீரத்தமிழச்சி வேலு நாச்சியாரை எடுத்தால் அவரின் தலைமைத்துவம். நம் இக்கட்டான சூழ்நிலைகளின் வழிகாட்டுதலின்படி நடந்தாலே நாம் வலுப்பெற முடியும் என்பது உண்மையான ஒன்று. நாட்டை நேசிப்போம், நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம், நம் கடமை உணர்ந்து செயல்படுவோம், நாட்டை வளர்க்க உழைப்போம். வந்தே மாதரம்.